அம்மா என்ன இன்னைக்கு முட்டை குழம்பு ஆக்குறியா வீட்ல? இன்னைக்கு முட்டை குழம்பா? முட்டை எங்க இருக்கு வீட்டுல? அப்பா போய் வாங்கிட்டு வர சொல்லுமா. பிள்ளைகளுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிறான். என்னது? பிள்ளைகளுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிறான். முட்டை ஏன்னா முட்டை குழம்பு சாப்பிட்டா அப்ப உலகத்துல முட்டை வாங்குற ஊரை இடுப்பு பிடிச்சா கிடக்குறாங்க. நீங்க 10 முட்டை வாங்க சொல்லுவீங்க, ம். அப்புறம் 2 கொடுப்ப. 2 கொடுத்தீங்கன்னா இடுப்பு பிடிச்சிக்கிறோம். காலையில பிள்ளை எந்திரிக்க முடியாம கிடக்கு. அப்பா இல்லப்பா, 5 பேத்துக்கு 10 முட்டை தானே வரணும்னா? போன வாரம் 10 முட்டை வாங்கினேப்பா. ஒரே ஆளா தின்னு முட்டைப்பா. அப்போ உங்க அம்மா தான் திட்டதா? 10 முட்டையை திண்டு இடுப்பு பிடிக்கல? இடுப்பு நாங்களாம் ஸ்ட்ராங் பாடி. அப்படியா? சரி, இன்னைக்கு 10 முட்டை வாங்கிடுவோம். ஆமா, போ டக்குன்னு தைக்கிற இடத்துல முட்டையை வாங்கிட்டு வாங்க. சட்டியை திறந்து பார்த்தா முட்டை இருக்காது. ஆமா, ஏமாந்து போறது நம்ம மட்டும்தான்ப்பா. லாஸ்ட்ல நம்ம தான் முட்டை குழம்பு கேட்டோம்னு சொல்லி எல்லா பழியும் எங்க மேல தூக்கி போட்டுறது. நாளா வீட்டுல வாங்கி வச்சிருந்த முட்டையை பூரா காணோம்னா காரணம் நீதான். உங்களுக்கு முட்டை குழம்பு நான் முட்டை குழம்பு நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு சாவடிச்சு கோழி அடிச்சு போடுறேன். சாவடிச்சு கோழி. சரி, அந்த கோழி அதுக்கப்புறம் முட்டை ஓட்டதுக்கு அப்புறம் முட்டை குழம்பு அடிச்சுட்டு அப்புறம் எங்கிட்டு கோழியை திங்கிறது? சாவை எந்த காலத்துல முட்டை போட்டுச்சுன்னு என் அண்ணி கேட்டு போறாப்புல. மொத்த குடும்பமும் இப்படித்தான் சுத்துறோம். லூசு குடும்பம்.